பியாஜே. இந்த பியாஜேயினுடைய அறிதிறன் வளர்ச்சி பியாஜேவின் அறிதிறன் வளர்ச்சி நிலைகள். இது வந்து மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வெளி உலகை புரிந்து கொள்ள போகிறான். குழந்தையாக இருக்கும்போது வெளி உலகத்தை புரிந்து கொள்ளும்போது அவனுக்கு வந்து புலன் உணர்வுனா என்னது? சென்சேஷன். புலன் உணர்வுனா சென்சேஷன்னா என்னது அப்படின்னா பார்த்துங்க, இதுதான் கண்ணு, இங்கே ஒரு ஆள் நிற்கிறார், இப்போ இது ஸ்க்ளீரா கரோட்டிட் ரெட்டினா. ஸ்க்ளீரா மேலே இருக்கக்கூடிய வெண்படலம் ஸ்க்ளீரா, அடுத்து இருக்கிற படலம் கரோட்டிட், இது வந்து ரெட்டினா. இந்த ரெட்டினா அப்படிங்கிறது வந்து விழித்திரை. இந்த விழித்திரையில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா குச்சி செல்களும் கோன் செல்களும் இருக்கும். இந்த குச்சி செல்கள் அப்படிங்கிறது வந்து ராட் செல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கோன் செல் அப்படின்னாக்கா கூம்பு செல்கள். குச்சி செல்கள்ன்றது வந்து கூம்பு செல். இது வந்து ரெட்டினாங்கிறது இது வந்து குச்சி செல், இது கூம்பு செல். கூம்புனா இப்படி இருக்கும், குச்சினாக்கா இப்படி இருக்கும். இந்த குச்சி செல்களும் கோன் செல்களும் இருக்குது. இது வந்து இந்த ராட் செல் வந்து 140 மில்லியன்களுக்கு மேலே இருக்குது. கண்ணுக்குள்ளே இருக்குது 140 மில்லியன் செல்களுக்கு மேலே இருக்குது. ஆனால் இது வந்து எத்தனை இருக்குன்னா இது ஒரு 7 to 8 மில்லியன் தான் இருக்கும். 6 to 7ன்னு சொல்லுவாங்க. 6 to 7 தான் கரெக்டு சயின்ஸ் சொல்கிறது. 6 to 7 மில்லியன் செல்கள் இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, இது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டை பார்க்குறதுக்கு பயன்படுது. எது? இந்த ரெட்டினா. இந்த கோன் செல்கள் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா கலர் விஷன் பார்க்குறதுக்கு, கலர் பார்க்குறதுக்கு. இப்போ எல்லா கலரையும் நீங்கள் பகுத்து பார்க்கணும்னாக்கா 6 to 7 மில்லியன் செல்கள் இருந்தால் போகிறோம். இந்த இருக்கிறவங்க இந்த கலரை பிளாக் அண்ட் ஒயிட்டை பார்க்குறது தான் எத்தனை செல்கள் தேவைப்படுது? இவ்வளோ செல்கள் தேவைப்படுது. கண்ணில் மாலைக்கண் நோய் வருது 6 மணிக்கு மேலே மாலைக்கண் நோய். அப்போ எந்த செல் குறைவாக இருந்துச்சுன்னா குச்சி செல்கள் குறைவாக இருந்துச்சுனாக்கா மாலைக்கண் நோய் வந்து வரும். அதனால தான் நம்ம வந்து கேரட் இது போன்ற இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு வைட்டமின் ஏ வந்து வேணும். இதெல்லாம் நீங்கள் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. இப்போ இங்கே ஒரு ஆள் நிற்கிறான், இதில் லென்ஸில் படுது. இங்கே படம் வந்து எப்படி விழும் அப்படின்னாக்கா தலைகீழ விழும். எதில் விழும்? ரெட்டினாவில். இந்த ரெட்டினாவில் உழக்கூடிய அந்த இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து சென்சேஷன். இதுக்கு பேர் சென்சேஷன் தான். புலன் உணர்வு தான். புலன் உணர்வு. இது வந்து இந்த புலன் உணர்வு வந்து எங்கேருந்து இங்கே போய் மறுபடியும் இதில் பார்வை நரம்பு திரள்கள், இது ஆப்டிக் நர்வுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்டிக் நர்வு எல்லாமும் போய் பிரெயினில் போய் சேரும். லெஃப்ட் கண்ணில் இருக்கிறது வந்து ரைட்டு பிரெயினுக்கும், பிரெயினில் கையில் இருக்கிற விஷன் வந்து இங்கே லெஃப்ட்லேயும் போய் உணர்வு பண்ணும். அது ரெண்டும் ஒரு இடத்துல போய் லிங்கேஜ் ஆகும். அந்த இடத்துக்கு பேர் ஆப்டிக் அயாஸ்மா. அதை நேற்றே சொன்னேன். அந்த ஆப்டிக் அயாஸ்மாவில் தான் அந்த பிம்பமானது இன்வெர்ட் ஆகும், திரும்பிடும். அப்படியே திரும்பி போய் நல்லா நேராக உட்காந்துக்கிறது வந்து அங்கே தான் தெரியும். இப்போ பிரெயினில் பார்க்கக்கூடிய காட்சியோட பேர் தான் வந்து புலன்காட்சி. பிரெயினில் பார்க்குற காட்சியோட பேர் புலன்காட்சி. ஆனால் அதுக்கு முன்னாடி உழுவுறதுக்கு பேர் வந்து என்னது? புலன் உணர்வு. இந்த புலன் காட்சி தவறாக இருக்குது. அது மாதிரி கவனம்னா அட்டென்ஷன். ஒரு பொருளை நம்ம வந்து இதாக வந்து பார்க்குறது. இப்போது கவனம்ங்கிறது வந்து இந்த பார்வை அப்படிங்கிற ஒன்று இருக்குது. எவ்வளோ தூரம் நம்ம பார்க்கலான்னு, இதெல்லாம் வந்து ஹிடன் ஏரியா. இது வரையும் தெரியும், இப்படி தெரியும், எவ்வளோ தெரியும். இந்த கை வந்து எங்கே மறையுதுன்னு பாருங்கள். நேராக பார்த்துட்டு இருக்கும்போது எங்கே மறையுதுன்னு பாருங்கள். இது வந்து ஹிடன் ஏரியா. இங்கே இருந்து தெரியாது, இங்கேருந்தே தெரிய ஆரம்பிடும். நமக்கு வந்து 180. ஆனால் சரியாக பார்க்குறது வந்து இங்கே ஒரு 45 ஆங்கிள், இந்த ஒரு 45 ஆங்கிள் இது பார்க்குறது. இதில் பார்வை வந்து ரொம்ப துல்லியமாக பார்க்குறதுக்கு ஒரு பகுதி இருக்குது. கண்ணில் பார்வை வந்து துல்லியமாக பார்க்குறதுக்கு ஒரு பகுதி இருக்குது. அதே மாதிரி இந்த பிம்பம் வந்து அங்கே தான் போய் புலன் காட்சி தெரியுது. இப்போது ஒரு வீச்சில் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அட்டென்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஏரியா வந்து இது வரைக்கும் உள்ளது வந்து
நம்ம அட்டென்ஷன், நம்ம வண்டியில் போகும்போது அப்படியே கண்ணு பார்த்துக்கிட்டே போகுது, நாய் வருதா அது வருதா, இந்த 2 பக்கமும் அப்படியே கடை இப்படியே பார்த்துட்டே போவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டி இல்லை கார் ஓட்டுறவருடைய கண்ணை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ரோடு கான்சியஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்படியே இந்த பக்கம் வருதா இந்த பக்கம் வருதா. அதுலேயும் குறிப்பாக அது தெரியாமல் இருந்துச்சுன்னா நேராக போகும்போது அது குறுக்கால ஒரு ரோடு வருதுனாக்கா அந்த பகுதியிலேருந்து இப்படி திரும்ப பார்த்துட்டு தான் போவோம். நம்மளுடைய கவனம் அப்படிங்கிறது, கவனம்ங்கிறது வந்து எல்லாத்துக்கும் முக்கியமானது. இது வந்து கவனம்ங்கிறது வந்து கற்றலினுடைய முதல் படி அப்படின்னு சொல்லுவாங்க. கவனம்ங்கிறது வந்து கற்றலின் முதல் படி. கவனத்தின் முதல் படி புலன்காட்சி, புலன்காட்சியின் முதல் படி புலன் உணர்வு. Attention is the first step of learning சொல்லுவாங்க. Perception is the first step of attention. The sensation is the first step of perception அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கவனம், அதுக்கடுத்து சிந்தனை. சிந்தனைனா தெரியும், சிந்தனை கற்பனை, இது ரெண்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சிந்தனைங்கிறது வந்து அதுவும் ஒரு வகையான கற்பனை தான். சிந்தனைங்கிறது வந்து ஒரு கற்பனை, எல்லைக்கு உட்பட்ட கற்பனை. எல்லைக்கு உட்பட்ட கற்பனை, எல்லைக்கு உட்பட்ட கற்பனைக்கு பேர் தான் வந்து என்னது, சிந்தனைன்னு பேர். எல்லைக்கு உட்படாத சிந்தனை, எல்லைக்கு உட்படாத சிந்தனை வந்து கற்பனை. என்ன சார் குழப்பறீங்க, விசு மாதிரி இருக்கும். இதுக்கு அதை தான் சொல்ல முடியும், அதை இதுக்கு தான் சொல்ல முடியும். கற்பனை அப்படிங்கிறது வந்து லிமிட் சிந்தனைங்கிறது வந்து என்னது, லிமிட்டு. அது வந்து என்னது லிமிட்டு அப்படின்னா லிமிட்டாக இருக்கக்கூடிய கற்பனை, லிமிட்டாக இருக்கக்கூடிய கற்பனை. சிந்தனைங்கிறது வந்து லிமிட்டு. இப்போ நீங்கள் சிந்திக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு ஏரியா சயின்ஸை பற்றி சிந்திக்கிறோம் அப்படின்ட்டு அந்த ஒரு எல்லைக்கு உட்பட்டு நம்ம இமேஜினேஷன் பண்ணால் தான் அது வந்து சிந்தனைன்னு சொல்கிறோம். ஆனால் கற்பனைங்கிறது வந்து என்னென்னா எல்லைகள் இல்லாதது, வித்தவுட் எனி லிமிட். எல்லைகள் இல்லாமல் நம்ம வந்து கற்பனை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, அதுக்கு பேர் எல்லைகளற்ற சிந்தனைக்கு பேர் கற்பனை. எல்லைகளற்ற சிந்தனைக்கு பேர் கற்பனை. ரெண்டுக்கும் இதுலேருந்து அதை தான் சொல்லணும், அதுலேருந்து இது தான் சொல்ல முடியாது. ரைட், ஓகே. அடுத்தது ஆராய்ந்து அறிதல். ஆராய்ந்து அறிதல்னால் ரீசனிங், வாட் வென்னு வச்சு வேர் ஹவு இப்படிலாம் கேட்குறது. ஏன், எதற்கு, எப்படி, எதனால், எதனால், இதனால், அதனால் அப்படின்லாம் சொல்கிறது. அப்போது அது வந்து ஆய்ந்தறிதல். இந்த உளச்செயல்கள் எல்லாமும் என்ன பண்ணுன்னா பெரிதும் உதவுகின்றன. யாருக்கு, மனிதன் வெளி உலகத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்க, மனிதன் வெளி உலகத்தை தெரியும். அப்போ வெளி உலகத்தை தெரிந்துக்கிறதுக்கு அவனுக்கு வந்து இந்த புலன்காட்சி தான் இருக்குது. இந்த புலன்காட்சிங்கிறது வந்து எதிலிருந்து தான் வருது அப்படின்னா 5 வகையான, நான் நேற்று இதை பற்றி சொன்னோம், 5 வகையான வாயில்கள் இருக்குது. அதான் வந்து கேட்வே ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவாங்க. கேட்வே ஆஃப் நாலேஜ், அது ஜிகேன்னு சொல்கிறோம். கேட்வே ஆஃப் நாலேஜ், கேட்வே ஆஃப் நாலேஜ். சரி, இந்த 5 வாயில்கள் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, அடுத்தது உடல். உடல்னா தோல், உடலில் இருக்கக்கூடிய தோல் பகுதி தான். அப்போ உடல், இப்போ இது எல்லாமே வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய உறுப்பு எதுனாக்கா தோல் தான். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய உறுப்பு எதுனா தோல். தோல் மட்டுமே எத்தனை கிலோ இருக்குதுமா, மொத்தம் 7 கிலோ. உடம்புல இருக்கக்கூடிய தோல் மட்டுமே 7 கிலோ. எல்லா தோலையும் உன் தோலை உரிச்சிடுறேன் அப்படின்னா துரிச்சாக்கா 7 கிலோ இருக்கும். சரி, அது இந்த 5 கேட்வேயும் உள்ளே வந்து தான் நமக்கு வந்து அறிவை பண்ணுது. இது இல்லாமல் 6ஆவதாக இருக்கிறது வந்து பகுத்தறி. இது இல்லாமல் 6ஆவதாக இருக்கிறது வந்து பகுத்தறிதல். இந்த பகுத்தறிதல் தான் ரீசனிங் சொல்லுவாங்க. இந்த பகுத்தறிதல்ங்கிறது தான் வந்து ரீசனிங், ஆராய்ந்து அறிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை வந்து இவற்றோட துணையோட மொழியையும் பயன்படுத்தி தன் அனுபவங்களை வலுப்படுத்தி கொள்கிறான். அவன் 10 லாங்குவேஜ் பேசுவான் தெரியுமா, அவன் பயங்கரமான நாலேஜ் உள்ளவன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தப்பு. மொழிக்கும் அறிவுக்கும் தொடர்பு இருக்குது, மொழிக்கும் அறிவுக்கும் தொடர்பு இருக்குது. மொழியின் ஊடாகத்தான் எது வளருது, அறிவு வளருது. ஆனால் மொழி என்பது அறிவு கிடையாது, மொழி என்பது அறிவு கிடையாது. இப்போ தண்ணியில் தான் என்ன வருது, தண்ணியினூடாகத்தான் நமக்கு என்ன கிடைக்கிது, மினரல்ஸ் கிடைக்கிது. இந்த தண்ணி வந்து நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, தண்ணியை சாதாரணமாக நினைக்காதீங்க. தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணக்கூடாது.
தண்ணீரை அதே மாதிரி கொதிக்க வைக்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக மைக்ரோப்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை வந்து பாயில் பண்ணணும். இல்லைனா வாட்டரை பாயில்டு பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா ஹாட் வாட்டர் நீங்கள் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாமும் டெபாசிட் பஸ்பமாகி கீழே வீழ்படிவாக போயிடும். வீழ்படிவாக போயிடுச்சுனாக்கா நமக்கு உடம்புக்கு தேவையான மினரல்ஸ் அப்படின்னாக்கா இரும்பு, எல்லா மினரல்ஸும் சல்ஃபைடுலேருந்து இரும்புலேருந்து நம்ம இதுக்கு அயோடின் எல்லாமே என்ன டெபாசிட் ஆகிடும், எல்லாமே கீழே டெபாசிட் ஆகிடும். அதனால் குடிக்கக்கூடாது. அப்போது இந்த வாட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான மீடியம்னா என்ன, இது ஒரு மீடியம், ஊடகம். மீடியம்ங்கிறது வந்து ஊடகம். மீடியானாக்கா ஊடகம்னு நீங்கள் போடுவீங்க. மீடியம் அப்படிங்கிறது ப்ளூரல், சிங்குலர். மீடியாங்கிறது ப்ளூரல். இந்த மீடியம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இது ஊடாக தான் நமக்கு வந்து மினரல்ஸ் வருது. அதே மாதிரி மொழியின் ஊடாக வாட்டரில் எப்படி சத்து பொருள்லாம் வருது அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி மொழியின் ஊடாக தான் என்ன வருது, அறிவு வருது. ஆனால் மொழி வந்து அறிவு கிடையாது. வாட்டர் வந்து மினரல் கிடையாது. வாட்டர் மினரல் கிடையாது. வாட்டருக்குள்ளே தான் என்னது டெபாசிட் ஆகிருக்குது, மினரல்ஸ் டெபாசிட் ஆகிருக்குது. அது மாதிரி புரிஞ்சுக்கிங்க. ஆக மொழியை பயன்படுத்தி அனுபவங்களை வலுப்படுத்தி கொள்கிறான். இவ்வாறு அனுபவங்களை பெறுவதற்கு உளச்சிக்கல்களை பயன்படுத்தும் ஆற்றலை அறிதிறன் என்று அழைக்கின்றோம். அப்போ என்ன அப்படின்னா அனுபவங்களை பெறுவதற்கு உளச்செயல்களை பயன்படுத்தும் ஆற்றலை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அறிதிறன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அறிதிறன்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒன்றா இருக்குது. அப்போ அந்த அறிதிறன் வந்து குழந்தைகளுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நெய்சா அப்படிங்கிறவருடைய கருத்துப்படி புலன் உறுப்புகள் மூலம் பெறப்படும் செய்திகளை தொகுத்தல், சுருக்கி அமைத்தல், விரிவுபடுத்துதல், நினைவு கூறுதல், இந்த மூணும் இருக்குது. என்ன சார் அப்படின்னா ஒரு பொருள் இருக்குதுன்னா அந்த பொருளை வந்து நம்ம பார்த்துட்டு அதை வந்து தொகுத்துட்டு சுருக்கி அமைக்கிறோம். இல்லை தேவைப்பட்டுச்சுன்னா விரிவுபடுத்துகிறோம். அதை விரிவுபடுத்துகிறதோ அல்லது சுருக்கியோ அதுக்கடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொண்டு போய் நினைவகத்தில் கொண்டு போய் வச்சுக்குவோம். இப்போ நினைவுபடுத்தி வச்சுக்குவோம். அப்போ இதுதான் என்ன நடக்குது அப்படின்னாக்கா அறிவு அப்படிங்கிறது புலன் உறுப்புகள் மூலமாக செயல்படும். புலன் உறுப்புகள்னால் நான் ஏற்கனவே சொன்னது. எத்தனை உறுப்புகள் இருக்குது நமக்கு? 5 உறுப்புகள், 5 உறுப்புகள். அந்த 5 உறுப்புகள் மூலமாக பெறக்கூடிய செய்திகளை தொகுக்கிறது, சுருக்கி அமைக்கிறது, அல்லது விரிவுபடுத்துகிறது, அல்லது அதை கொண்டு போய் நினைவு கூற வச்சுக்கிறது. இந்த அடிப்படையில் தான் உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய உளச் செயல்கள் நடக்குது. இதுக்கு தான் பேர் என்னதுன்னா அறிதிறன் செயல்கள் அப்படின்னு பேர். இதுக்கு தான் பேர் என்னன்னா அறிதிறன் செயல்கள்னு பேர். ஒரு பொருளை இப்போ கவனிங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் பார்த்துட்டு அந்த பொருளை என்ன பண்ணுறீங்க, அதை சார்ந்த செய்திகளை வந்து தொகுக்கிறீங்க. ஒன்று எப்படி நான் சொன்னோம், ஒரு புக்லின் போகுதுங்க அல்லது ஒரு கார் போகுதியா, அப்போ அந்த காரை பார்க்குறீங்க. காரை பார்த்த கையோட காரில் என்ன இருக்குது? ஸ்டேரிங், வீலு, டீசல் போடணும், இன்ஜினு, டோரு, டிக்கி, இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டு, பேசஞ்சர் உட்காந்துக்கிற இடம், டிரைவர் உட்காந்துக்கிற இடம், இது சார்ந்த எல்லா செய்திகளையும் தொகுத்துட்டு எங்கே கொண்டு வச்சுக்குவீங்க? ஒன்று தொகுத்து வச்சுக்குவீங்க, அல்லது சுருக்கி வச்சுக்குவீங்க, அல்லது விரிவுபடுத்துவீங்க. ஏதோ ஒன்று செஞ்சு கேப்சுலாக மாற்றினாலும் மாற்றிக்கலாம், எக்ஸ்பாண்ட் பண்ணி வச்சுக்கலாம், ஏதோ ஒரு வகையில் கொண்டு போய் ஞாபகத்தை கொண்டே வச்சுக்குவீங்க. இதுதான் வந்து அறிதிறன் செயல்கள் சொல்கிறோம். இது வந்து அறிதிறன் செயல்கள். இப்போ நான் ஒன்றுகிட்ட கேட்குறேன், ஒரு காரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா சொல்லுவாங்க. ஒரு படத்தில் செந்தில் சொல்லுவான், அண்ணே ஒரு கார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 வீலுண்ணே, 4 டோருண்ணே, முன்னாடி இன்ஜின்னு, பின்னாடி டிக்கின்னா, அதுக்குள்ளே நீங்கள் என்ன அப்படிமா, என்ன டிக்கிக்குள்ளேயா அப்படிமா, இல்லைண்ணே காருக்குள்ளேன்னு சொல்லுவாங்க தானே அப்படின்மா. அதே மாதிரி தான் இப்போ இந்த பொருட்களை ஒரு செய்தி இருக்குது அப்படின்னா அதை ஒரு பொருளை வந்து நம்ம பார்க்குறத வச்சுக்கிட்டு தொகுத்து சுருக்கி கொள்ளலாம், அல்ல விரிவித்து கொள்ளலாம். சுருக்கியோ அல்ல விரித்தோ எங்கே வைக்கப்படும்? நினைவகத்தில் கொண்டு போய் வைக்கிறோம். இதுதான் அறிதிறன் செயல்கள் சொல்கிறோம். அப்போது இத்தகைய அறிதிறன் செயல்கள் அனைத்தும் நமது புலன்காட்சி, கவனம், சிந்தனை, ஆராய்ந்தறிதல், பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல், நினைவு ஆகிய செயல்களுக்கு அடிப்படையாக இருக்குது. இந்த அறிதிறன் செயல்கள் தான் மேலே சொன்னோம்ல, நம்ம புலன்காட்சி, கவனம், சிந்தனை, இதுக்கு வந்து அடிப்படையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
இதை பற்றி இந்த அறிதிறன் வந்து எப்படி வளருது, எப்படி வருது, குழந்தைகளுக்கு வந்து அறிவு எப்படி வருது. நான் ஏற்கனவே சொன்னேன், அறிவு இருக்கான்னு கேட்டாக்கா கோபம் வரும். அறிவு எப்படி வருது, அறிவு எப்படி வருது அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுறாருன்னா, சுவிஸ் நாட்டு அறிஞர், சுவிட்சர்லாந்து நாட்டு அறிஞர் ஜீன் பியாஜே, இவருடைய கருத்துப்படி என்னதுன்னா, அறிதிறன் வளர்ச்சியானது தொடர்ச்சியானதாக மட்டுமன்றி வரிசை கிரகமாக பல படிநிலைகளில் நிகழ்கிறது. இதுதான் முக்கியமான லைன். இது முக்கியமான லைன் என்ன, அறிதிறன் வளர்ச்சி பல நிலைகளில் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுது அப்படின்னா வருது. அப்போ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றது வந்து பல படிநிலைகளில் நிகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் இதுபடி 4 படிநிலைகளில் நிகழ்கிறது. இவ்வாறு படிப்படியாக ஏற்படும் 4 வளர்ச்சி நிலைகள் இருக்குது. இதுக்கு வந்து நடத்தை மாற்றங்களை கொண்டிருக்குது. இது ஒரு குழந்தை தன்னுடைய அனுபவங்களை முறையாக ஒருங்கமைத்து இணக்கமான நடத்தை உணர உதவும் கருவியே நுண்ணறிவு ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அறிவுங்கிறது தான். அறிவுனா அந்த குழந்தை தன்னுடைய அனுபவங்களை, எக்ஸ்பீரியன்ஸை முறையாக ஆர்கனைஸ் பண்ணி இணக்கமான நடத்தையை அதுக்கு தகுந்த மாதிரி இணங்குறது, அடாப்ட் ஆகிருது. அடாப்டேஷன் அசிமுலேஷன் சொல்லுவாங்க. அடாப்டேஷன் அசிமுலேஷன் ஆகி இதாகிறது. அதுக்கு பேர் அறிவுத்திறனை வந்து உள்ளே வாங்கிக்கிட்டு அதை வந்து டைஜஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டே வச்சுக்கிறது. இப்போ உங்களுக்கு தெரியும், நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கெல்லாம் செல்ஃபோன் வந்து எத்தனை வயசில் நீங்கள் வந்து செல்ஃபோனை டச் பண்ணீங்க? சின்ன குழந்தை, 1 வயசு குழந்தையே எதை ஆப்ரேட் பண்ணுது? டச்சு செல்லை பண்ணுது. அவன் எவ்வளவு அட்வான்ஸாக இருக்கிறான்னு பார்த்துங்க. இந்த ஜென்ரேஷன் ஜென்சி ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு வந்துட்டு இருக்குது. ஜென்சி அதான் பார்த்துக்கணும். நம்மளுடைய நேரம் வேறு. அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் அப்படியே கற்காலம். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான்ப்பா பஸ் வந்துட்டு போவோம். 3 மணி நேரம் ஆகும்ப்பா நான் போகிறதுக்கு. 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு பஸ். காலையில் ஒரே ஒரு பஸ் வந்துட்டு போவோம் எங்கள் ஊருக்கு அப்படின்லாம் இருந்தவங்க இருக்காங்க. ஒரு குழந்தையினுடைய எல்லா படிநிலைகளும் மாறாமல் இருந்தாலும் கூட நுண்ணறிவினுடைய செயல்பாட்டின் மூலம் அது கட்டமைப்பு மாறுதல் அடைகிறது. இதுதான் ஒருங்கமைத்தலும் இணக்கமும் மனிதர்களும் இயல்பான அடிப்படை போக்குகளாக பியாஜகர். ஒருங்கமைத்தல், இன்னொன்று வந்து இணங்குதல். ஒருங்கமைத்தல் இணங்குதல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் ஒரு சிம்பிளாக சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது ஃபேனு, இதுக்கு என்னென்னவெல்லாம் தேவைப்படுதுங்கிறது ஒருங்கமைக்கிறோம். பட்டன் போட்டோம்னா காற்று வரும், பட்டன் போடாட்டினா காற்று வராது. இதுக்கு இணங்கிடுறோம். இப்போது இந்த ஃபேனை பற்றிய அடிப்படை அறிவு இவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. பட்டன் அதிகமாக வேணும்னா 1, இன்னும் அதிகம் வேணுமா 2, இன்னும் அதிகம் வேணும்னா 3. பட்டன் ஆஃப் பண்ணால் க்ளோஸு, 0ல் வச்சாக்கா ஆஃப், ஸ்டாப்பு. இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த அறிவை வந்து பெறாமல் கூட இது எப்படி தொடலாமா, இல்லை கரண்ட் அடிக்குமாங்கிற ஒரு காலத்தில் இருந்திருப்பாங்க இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய ஜென்சியோ இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மக்களும் இதை பற்றி அடிப்படை அறிவுக்கு நம்ம ஒரு டிசிஷனுக்கு நம்ம வந்துடுவோம். அப்போ அந்த டிசிஷனுக்கு வர்றோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து என்னென்னா ஒருங்கமைக்கிறது. இதை சார்ந்த செய்திகளை தொகுத்து ஒருங்கமைக்கிறது. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இணங்கிக்கிறது. ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணிக்கிறது. ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, ஸ்பீடை வச்சுக்கிறது, முடிவு வச்சு. இப்போ இதுக்கு இணங்கிறோமா, முடிவு. இதுதான் இந்த ஃபேனை பற்றிய அறிவு. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அறிவு இருக்குது. இந்த அறிவுக்கான முதல் படிநிலை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ஸ்கீமான்னு பேர். அதுக்கு பேர் ஸ்கீமா. ஸ்கீமா அப்படின்னா ஒரு பொருளை பற்றியோ அல்லது கருத்தை பற்றியோ முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேர் ஸ்கீமான்னு பேர். ஸ்கீமாக்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு டெவலப் ஆகுதோ அதுதான் வந்து அறிவாக மாறும். இந்த ஸ்கீமா அப்படின்னா இதுதான் இந்த பொருளை பற்றி ஒரு செய்தி நான் வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் இந்த செய்தி வந்து தவறு. ஆனால் இந்த செய்தி வந்து தவறு. இப்போ மறுபடியும் அதே பொருளை சார்ந்து இன்னொரு ஸ்கீமா நான் வாங்கி வச்சுருக்கேன். அப்போ அது வந்து கரெக்டாக வந்து ஆமாம் முன்னாடி உள்ளதை எரேஸ் பண்ணி இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு அடுத்த ஸ்கீமா வந்துட்டு, அடுத்து 3ஆவதாக இன்னொரு ஸ்கீமாவும் வருது. அப்போ அதையும் வாங்கி வச்சுக்கிறேன். அப்போ அது ஒரு சின்னோண்டு பொருளை பற்றிய எத்தனை விஷயங்கள் வருதோ அது எல்லாத்துக்கும் பேர் வந்து என்னன்னு சொல்கிறோம், ஸ்கீமாக்கள். இந்த ஸ்கீமாக்கள் எவ்வளவு டெவலப் ஆகுதோ, எவ்வளவு வளர்ச்சி அடைகிறதோ அதை பொறுத்து தான் எது டெவலப் ஆகும், அறிதிறன் வளர்ச்சி வரும் அப்படின்னு சொல்கிறார். இணங்குதலின் பொருத்துதல், தன்வயப்படுத்துதல்,
ஒருங்கமைத்தல், இணங்குதல், அடுத்து அனுபவங்களை பிரித்து உணர்தல் அல்லது தொகுத்துணர்தல், அப்புறம் இணங்கின பிறகு பொருத்துதல், தன்வயப்படுத்துதல், இது நடந்துக்கிட்டே இருக்கும். இவ்வாறு இணக்கம் பெறுகின்றன குழந்தையின் அப்போதைய வளர்ச்சி நிலையை பொறுத்தது. அதே மாதிரி எந்த நேரத்திலும் அறிதல் வளர்ச்சி அடிப்படை ஒருங்கமைத்தலும் இணங்கமைத்தலும் ஆகும். இவற்றை மாறா செயல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாறா செயல்கள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த ஃபேனு, சுவிட்சு, காற்று, இப்போ இதை சார்ந்த செய்திகளை நம்ம வந்து உள்ளே வாங்கி வச்சுக்கிறோம். இது வந்து மாறா செயல். என்ன அப்படின்னா இணங்குதலும் தகவைத்தலும், இணங்குதலும் தகவைத்தலும். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அடுத்தது ரேடியோவுக்கு போகிறோம். எஃப்எம் எப்படி ஆன் பண்ணுறது, எப்படி ஆஃப் பண்ணுறது, எப்படி ஸ்டேஷன் மாற்றுறது, இணங்கியாச்சு, அடாப்ட் ஆயாச்சு, உள்ளே வச்சுக்கிறோம். அப்போது இணங்குதல், ஒருங்கமைத்தல், இணங்குதல், ஒருங்கமைத்தல், இணங்குதல், ஒருங்கமைத்தல், இணங்குதல், ஒருங்கமைத்தல், இணங்குதல். இது வந்து மாறாத செயலாக இருக்குது. இது வந்து மாறா செயலாக இருக்குது. எந்த காம்போனண்ட்டாக வேணும்னாலும் இருக்கலாம். இது அப்படியே தொடர்ச்சியாக இருக்குது. இப்போது உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போது பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும் ஊற்றப்படுகிறது. பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும் உணவு அளிக்கப்படுகிறது. ஏனென்றால் அதனுடைய ஜீரண அமைப்பு வந்து, அதனுடைய செரிமான அமைப்பு வந்து பாலை மட்டும்தான் குடிக்கும். எடுத்த கையோடே இப்போ பிறந்த பிள்ளைக்கு கொண்டு போய் சோறை வச்சு திணிச்சிங்க அப்படின்னாக்கா மாந்தன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சில மாதங்களுக்கு பிறகு தான் என்ன பண்ணுவாங்க, கூழ், அப்புறம் மசித்த காய்கறிகள், திட உணவுப் பொருட்கள் இதெல்லாம் கொடுக்கும் பொழுது குழந்தைக்கு வந்து சமநிலை பிறழ்வு அது ஏற்படாமல் இருக்கும். ஒருவேளை எடுத்துக்கிட்டே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா வயிற்றுப்போக்கு இது மாதிரிலாம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது திட உணவுப் பொருட்களை ஜீரணிக்கும் வகையில் அதனுடைய ஜீரண அமைப்பு எப்போ மாற்றம் அடைகிறதுனா கொஞ்சம் நாள் கழித்து தான் மாற்றம், சில நாள் கழித்து தான் மாற்றம் அடைகிறது. இது போன்று தான் குழந்தையினுடைய அறிதிறன் கட்டமைப்பும் எதிர்கொள்ளும் சிக்கலான கருத்துக்களையும் தன்வயப்படுத்தி கொள்ளும் வகையில் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், என்னுடைய அறிதிறன் வளர்ச்சியில் இப்போ அறிவு வளர்ந்துருக்குது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வீட்டில் ரேடியோ போடுவாங்க. அப்போ ரேடியோ தான். அப்போ ரேடியோ எல்லோரும் கேட்கும்பொழுது நான் போய் கேட்பேன், அப்பா இதுக்குள்ளாடி மனுஷன் இருந்துக்கிட்டு பேசுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். இதுக்குள்ளே இருக்கிற மனுஷன் குட்டி குட்டி மனுஷராக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போ இவங்கெல்லாம் எப்போ சாப்பிடுவாங்க, எப்போ தூங்குவாங்க இந்த குட்டி மனுஷரெல்லாம் அப்படின்னு. அது மாதிரி டிவியில் வர்ற மனுஷரும் குட்டி மனுஷராக இருக்கிறவங்க, அவங்க ரொம்ப குட்டி குட்டியாக இருப்பாங்களா, அவங்க எப்போ சாப்பிடுவாங்க, எப்போ போவாங்க அப்படின்னு. அதுக்குள்ளேயே இருப்பாங்க, ஒரு டிவிக்குள்ளேயே இருப்பாங்க, ரேடியோக்குள்ளேயே இருப்பாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்துருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். நான் அது ஒரு 2 வயசு ஒரு வயசுக்கு அந்த வாக்கில் கேட்டிருக்கிறேன். நான் பேசும்போது நான் கேட்டுக்கிறேன், எங்கள் அப்பா சொல்லுவாங்க, இதுக்குள்ளே ரேடியோக்குள்ளேடி தூங்குவாங்கன்னு நீ கேட்டடா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போது குழந்தைகள் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தெரியாது. இப்போ இது வந்து வேவ் மூலமாக வருது, இது வேவ் ரிசீவ் பண்ணிக்குது, இது வந்து ரிசீவர் தான், டிரான்சிஸ்டருங்கிறது வந்து ரிசீவர் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதுக்கு டிரான்சிஸ்டர் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் டிரான்சிஸ்டர்னே பேர். ரேடியோவுக்கு இன்னொரு பேர் வந்து என்னது, டிரான்சிஸ்டர் தான், ரைட். அதே மாதிரி இந்த அறிதிறன் கட்டமைப்பு அப்படிங்கிறது மாற்றம் அடைந்துகிட்டே இருக்குது. நான் ரேடியோவில் மனுஷன் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன்னா இப்போ எனக்கு தெரியும் எஃப்எம்னா என்ன. எஃப்எம்னா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், ஏஎம்னா என்ன, எஸ்டபிள்யூனா என்ன, ரேடியோவில் போட்டிருப்பான். இதெல்லாம் எனக்கு தெரியும். நானே வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி ஒரு இது ஏற்படுத்தினேன். ஒரு கொடையை வச்சு அதுக்குள்ளே கம்பி எடுத்துகிட்டு போய் டேப் ரிகார்டர் போட்டு அந்த ஒயர் அதில் கொடுத்து அதுலேருந்து இந்த கொடையிலேருந்து அந்த கம்பியில் வந்து பரவாயில்ல கம்பிலேருந்து வரக்கூடிய வேவை இன்னொரு இடத்துல வச்சுட்டு செக் பண்ணி பார்த்து எடுத்துச்சு. அப்போ நம்ம அதை தாண்டி அட்வான்ஸாக போயிட்டோம். ஆனால் அந்த நேரத்தில் நான் ஒரு முட்டாளாக இருந்துக்கிறேன், இதுக்குள்ளே மனுஷன் போய் பூந்துக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். பார்த்தீங்களா, அது வந்து என்னுடைய வெள்ளந்தித்தனம் தான், எனக்கு தெரியாது. அப்போது இந்த அறிதிறன் வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து அறிந்திருக்கும் பொருளின் அளவு அல்லது எண்ணிக்கை பெருக்கம் மட்டுமல்ல, ஆராய்ந்து அறியும் முறையிலேயே பொருத்தமான மாற்றங்களை பெறுவது ஆகும். அப்ராப்ரியேட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்ராப்ரியேட்னஸ், சரிதான் இது அப்படின்னு, இது சாத்தியம்தான் அப்படின்னு சொல்கிறது.